Hey guys, ஜாவா இன்டர்வியூ ப்ரோக்ராம்க்கான சீரீஸில் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு print த கேரக்டர் அக்யூரன்ஸ் ஃப்ரம் அ ஸ்ட்ரிங். அதாவது நான் ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன் ஹெலோ அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட அக்யூரன்ஸ், அதாவது ஒவ்வொன்றும் எத்தனை வாட்டி ரிப்பீட்டடாக இங்கே வருதோ அதோட அக்யூரன்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஹெலோ அப்படின்ற வேர்டில் பாருங்கள், ஹெச் வந்து நம்மளுக்கு ஒன் டைம் ரிப்பீட் ஆகுது, ஒரு வாட்டி தான் இருக்குது. ஈன்றது நம்மளுக்கு ஒரு வாட்டி தான் இருக்குது. இந்த எல் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இந்த ஓன்றது நம்மளுக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அவுட்புட்டில் கொண்டு வரணும். ஸோ இது இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஹெலோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் வந்து ஒரு மேப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மேப் அதோட கீ அண்ட் வேல்யூ, ஸோ கேரக்டர் கமா இன்டீஜர். அதுக்கப்புறம் இந்த மேப்புக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப், அகெயின் கேரக்டர் கீ அண்ட் வேல்யூ இல்லையா மேப்ன்றது, கேரக்டர் இன்டீஜர் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகாலன். ஸோ இப்போ இந்த மேப்ன்ற இன்டர்ஃபேஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேஷ் மேப்பையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேரக்டர், சரிங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்ட்ரிங்கை ஒரு கேர் அரேவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் டாட் டு கேர் அரே. ஸோ இது ஒரு கேரக்டர் ஆஃப் அரேஸில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸ், இது ஒவ்வொன்றுத்தையும் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு அரேவாக ஸ்டோர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணோம். ஸோ ஹெச்ன்றது ஒரு இண்டெக்ஸ், ஈன்றது ஒரு இண்டெக்ஸ், எல் ஒரு இண்டெக்ஸ், இந்த எல் ஒரு இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஓ, அகெயின் ஓ. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அந்த ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸ் என்ன பண்ணோம் ஒவ்வொரு இண்டெக்ஸாக சேவ் பண்ணோம். அப்போ இந்த ஹெச்ன்றது நம்மளுக்கு 0th இண்டெக்ஸ், இன்றது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இந்த எல் வந்து செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ், இந்த ஓ வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ், இந்த ஓ வந்து ஃபிஃப்த் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ தென் இங்கே நான் வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் போட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். இஃப் எம்பி டாட் contains the key value of c in the c value, if மேப்போட அந்த ரெஃபரன்ஸ் நேம் டாட் கண்டெய்ன்ஸ் கீனா கேரக்டர்ஸ், ஸோ மேப்போட ரெஃபரன்ஸ் நேம் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் சி அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இதை நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா எம்பி டாட் போர்ட் சி எம்பி டாட் கெட் தட் சி ப்ளஸ் 1 or else mp dot port c comma 1. ஸோ அட் லாஸ்ட் லூப்லேருந்து நம்ம வெளியே வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த மேப்பை பிரிண்ட் பண்ண போகிறோம் சிஸ் அவுட் ஆஃப் எம்பி. ஸோ இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு மேப்புக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்ட்ரிங்கை ஒரு கேர் அரேவாக மாற்றுறோம், அதாவது கேரக்டர் அரேஸாக மாற்றுறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டெக்ஸில் வந்து என்ன பண்ணோம் இந்த கேர் அரே அப்படின்ற மெத்தட் வந்து சேவ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த சிஏ அப்படின்ற வேரியபிளில் நம்மளுக்கு என்ன இருக்கும், சிஏ 0th இண்டெக்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ 0th இண்டெக்ஸில் இப்போ எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹெச்ன்ற வேல்யூ இருக்கும். அதே மாதிரி சிஏ ஆஃப் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இ இருக்கும். சிஏ ஆஃப் செகண்ட் இண்டெக்ஸில் எனக்கு எல் இருக்கும். சிஏ ஆஃப் தேர்ட் இண்டெக்ஸில் வந்து எனக்கு இன்னொரு எல் இருக்கும். அதே மாதிரி சிஏ ஆஃப் ஃபோர்த் இண்டெக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஓ இருக்கும். அதே மாதிரி
சிஏ ஆஃப் ஃபிஃப்த் இண்டெக்ஸில் எனக்கு இன்னொரு ஓ இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸையும் ஒவ்வொரு அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அகைன் நம்ம வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சிஏ அப்படின்ற இந்த பர்டிகுலர் வேரியபிளில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கோ, இந்த சிஏ அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ எல்லாமே இப்போது இந்த சின்ற வேரியபிளுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இஃப் அகைன் இந்த லூப்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுக்கும். இஃப் எம்பி டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் சி, எம்பி டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் சி, அதாவது இந்த மேப்ன்ற ரெஃபரன்ஸ் நேமில் இந்த சியில் இருக்கிற ஏதாவது ஒரு கீ வேல்யூ இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் நம்ம மேப்பில் எந்த ஒரு வேல்யூவுமே நம்ம இங்கே ஆட் பண்ண கிடையாது. அப்போ என்ன நடக்கும்? இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் பாஸ் ஆனால் மட்டும்தானே அந்த கண்டிஷனோட பிளாக்குள்ளே வந்து உள்ள இருக்க கோடை எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். அப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்து எல்ஸ் பிளாக்குக்கு கண்ட்ரோல் போயிடும். எல்ஸ் பிளாக் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எம்பி டாட் புட் சி கமா 1. சின்ற வேரியபிளில் ஃபஸ்ட்டு வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஹெச் இருக்குது. ஸோ அப்போ இந்த எம்பின்ற ரெஃபரன்ஸ் நேமில் எனக்கு என்ன ஆட் ஆகும் அப்படின்னா, இந்த எம்பின்ற ரெஃபரன்ஸ் நேமில் எனக்கு என்ன ஆட் ஆகும், எம்பி டாட் புட் ஃபஸ்ட்டு சின்ற அந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கும், நம்மளுக்கு ஹெச் இருக்கும். ஸோ ஹெச் கமா 1 அப்படின்ற வேல்யூ வந்து எனக்கு என்ன நடக்கும், இந்த எம்பி அப்படின்ற இந்த ரெஃபரன்ஸ் நேமில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அகைன் அடுத்த ஐட்ரேஷன் போகும். ஸோ இது லூப்குள்ளே இருக்கிறதுனால, இந்த என்டையர் கண்டிஷன் லூப்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு இன்னொரு ஐட்ரேஷன் போகும். இப்போ அகைன் இப்போ அடுத்த இதை செக் பண்ணும். திரும்ப எம்பி டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் சி, இப்போ இந்த சின்ற வேரியபிள் என்ன வேல்யூ எடுத்து வச்சுருக்கோம் கையில் அப்படின்னா, அடுத்த வேல்யூ இயை வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போது செக் பண்ணுது. சரி, நம்மளுக்கு இப்போ இந்த எம்பின்ற ரெஃபரன்ஸ் நேமில் என்ன வேல்யூ தான் இருக்குது, ஹெச் தான் இருக்குது, சி கிடையாது. அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அகைன் எல்ஸ் பிளாக்குக்கு போகும். ஸோ திரும்ப எம்பி டாட் புட் சி கமா 1. ஸோ இப்போ கரண்ட்டாக அந்த சின்ற வேரியபிள் நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு சொன்னால் ஈன்ற வேல்யூ இருக்கும். அப்போது எனக்கு திரும்ப இப்படி ஆட் ஆகும், எம்பி டாட் புட் இ கமா 1 அப்படின்னு ஆட் ஆகும். ஸோ இப்போ அடுத்த ஐட்ரேஷன் பாருங்கள். இப்போ அடுத்த ஐட்ரேஷன் திரும்ப இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திரும்ப எம்பி டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் சி. ஸோ இப்போ இந்த சின்ற வேரியபிள் நமக்கு என்ன வேல்யூ இருக்கும், இப்போது இந்த எல்ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ திரும்ப செக் பண்ணுது, இப்போ எம்பி அப்படின்னு இந்த ரெஃபரன்ஸ் நேமில் நமக்கு எல்ன்ற வேல்யூ இருக்கா, இந்த கீழே வந்து எல்ன்ற வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளுக்கு இப்போ அந்த எம்பி அப்படின்னு ரெஃபரன்ஸ் நேமில் ஹெச் இருக்குது, இ இருக்குது, எல் இல்லை. அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகும். திரும்ப இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ இந்த எல்ஸ் பிளாக் என்ன கொடுத்துருக்கோம், எம்பி டாட் புட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கரண்ட்டாக சின்ற வேரியபிள் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், இ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ இ கமா 1, சாரி எல் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எல் கமா 1. ஸோ இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஜ், நல்லா கவனிங்க. ஸோ இப்போ அடுத்த ஐட்ரேஷன் போகும். திரும்ப எம்பி டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் சி. இப்போ இந்த சி வேல்யூ எதை கேரி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அடுத்த எல், இன்னொரு எல் 1/1 வருது. ஸோ அடுத்த எல். ஸோ இப்போ பாருங்கள், எம்பி டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் சி, அதாவது இந்த கீன்ற இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எல்ன்ற வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுது. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஐட்ரேஷனில் தான் அந்த எல்ன்ற வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம், இந்த எம்பி அப்படின்ற இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் நேமில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும், ட்ரூ கண்டிஷனாக மெட் பண்ணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஐட்ரேஷனில் தான் அது எல் கமா 1ன்ற வேல்யூ ஆட் பண்ணிச்சு. இப்போ நம்ம அகெயின் அதை செக் பண்ணுறோம், எம்பி டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் சி. எஸ், கரண்ட்டாக இப்போ சியில் வந்து எல்ன்ற வேல்யூ இருக்குது. நம்ம வந்து மேப்பில் செக் பண்ணுது, அதில் கீ ஏரியாவில் எல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. எஸ், எல் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இப்போ ட்ரூ கண்டிஷனை மெட் பண்ணுது. அப்போ இந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ண வரும். இந்த பர்டிகுலர் பிளாக்கில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எம்பி டாட் புட் சி கமா எம்பி டாட் கெட் தட் சி ப்ளஸ் 1. அதாவது எம்பி டாட் புட் இந்த ரெஃபரன்ஸ் நேமில் வேல்யூ ஆட் பண்ணுறோம். எதை, சின்ற வேல்யூவை. சியில் கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது, எல் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது இங்கே, வேல்யூ செக்ஷனில், இந்த வேல்யூ செக்ஷனில்
அந்த சி வேரியபிளை கேட்ச் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் ஒன்றுன்ற வேல்யூ ஆட் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன நடக்கும், எல் ப்ளஸ் ஒன்று அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, 2. ஸோ அப்போ எல்ன்றது ஒரு கீ, அதோட வேல்யூ இப்போ 2ஆக மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்த ஐட்ரேஷன் போகும். அடுத்த ஐட்ரேஷனில் பாருங்கள் நம்மளுக்கு ஓ இருக்குது. ஸோ அது திரும்ப செக் பண்ணணும், எம்பி டாட் கண்டென்ஸ் கீ ஆஃப் சி. இப்போ கரண்ட்டாக சி அப்படின்ற வேரியபிளில் ஓன்ற வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு எங்கேயுமே ஓன்ற வேல்யூ இல்லை. அப்போ என்ன நடக்கும், இந்த கண்டிஷன் செக் பண்ண வரும், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும், அதுக்கப்புறம் எல்ஸ் பிளாக்குள்ளே கண்ட்ரோல் வரும். ஸோ எல்ஸ் பிளாக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம், எம்பி டாட் புட் சி கமா 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு லூப்புக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு திரும்ப அடுத்த ஐட்ரேஷன் போகும், திரும்ப இங்கே கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். இப்போ கரண்ட்டாக இந்த சின்ற வேரியபிளில் நம்மளுக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னா அடுத்த ஓ. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எம்பி டாட் கண்டென்ஸ் கீ ஆஃப் சி. இப்போ கரண்ட்டாக சின்ற வேரியபிளில் ஓன்ற வேல்யூ இருக்குது. அப்போ இப்போ செக் பண்ணுங்கள், எம்பி அப்படின்ற இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் நேமில் சியோட வேல்யூ ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. எஸ், இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஐட்ரேஷனில் தான் நம்ம ஓன்றதை ஆட் பண்ணோம். அப்போ இங்கே என்ன நடக்கும், அப்போ அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்மளுக்கு கண்ட்ரோல் வரும். வந்துட்டு இங்கே பாருங்கள், எம்பி டாட் புட் அப்படின்ற பர்டிகுலர் மெத்தட் என்ன பண்ணும், இந்த ரெஃபரன்ஸ் நேமுக்கு வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ இப்போ ஆல்ரெடி சி ப்ளஸ் எம்பி டாட் கெட் தட் சி ப்ளஸ் 1, விச் மீன்ஸ் இந்த ஓவை கெட் பண்ணி அதோட வேல்யூ என்னவா மாற்றிடும், ப்ளஸ் 1ஆக மாற்றிடும். அப்போ ஆல்ரெடி 1 இருக்குது, ப்ளஸ் 1 அப்படின்னா ஆல்ரெடி 1 இருக்குது, ப்ளஸ் 1 அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், 2. ஓகே, ஸோ அட் லாஸ்ட் என்ன நடக்கும், எல்லா வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் லூப் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே இருக்கிற இந்த கோடை நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ இங்கே நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த எம்பி அப்படின்ற பர்டிகுலர் ரெஃபரன்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த எம்பி அப்படின்ற பர்டிகுலர் ரெஃபரன்ஸில் நம்மளுக்கு எந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த வேல்யூஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஹெச் ஈக்குவல் டு 1, இ ஈக்குவல் டு 1, எல் ஈக்குவல் டு 2, ஓ ஈக்குவல் டு 2ன்ற வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பிரிண்ட் பண்ண வேல்யூ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதுதான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாவா லாஜிக்கல் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அது என்னட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நாள், ஸோ இன்னொரு நாள் இன்னொரு லாஜிக்கல்